ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேனோ அது மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தயிர் வடை மசால் வடையில் செய்ய போகிறோம். மசால் வடை ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதீங்க, கீழே லிங்க் கொடுக்குற பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வடையை ஹாட் வாட்டரில் ஊற வைக்கணும். ரொம்ப தண்ணி சூடாக கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் சூடானா போதும். வடை மேலே அப்படியே ஊற்றிடலாம். நான் ஹாட் வாட்டர் பாதி அளவுக்கு தான் ஃபில் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அதிகமாக சுடு தண்ணி சேர்த்துட்டோன்னா வடை ரொம்ப ஊறி ஷேப் இல்லாமல் போயிடும். இது கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் ஊற வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். திருப்பி போட்டதுக்கப்புறமும் நல்லா ஊறட்டும். ஸோ வடை நல்லா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஊறிடுச்சு. இப்போது இந்த தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துடலாம். வடையை நல்லா ஆற விட்டுறலாம். வடை ஆறினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துடலாம். வடை நல்லா ஆறிடுச்சு. இப்போது திக்கான தயிரில் உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு வடை மேலே தயிரை சேர்த்துடலாம். நல்லா தயிரில் வடை நல்லா இன்னும் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக ஆகும். எல்லா தயிரையும் நல்லா வடையில் படுற மாதிரி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா ஊறிடும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெலாம் சேர்த்துடலாம். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அடுத்தது இதில் நம்ம கடுகு கருவேப்பிலையெல்லாம் தாளித்து சேர்த்துக்கணும். அதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நீங்கள் இஞ்சி வேணாலும் கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது இதை வடையில் சேர்த்துடலாம். ஸோ இதை தாளித்து சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக காரா பூந்தி சேர்த்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வடை சாப்பிடும்போது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட தயிர் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஸோ இது ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக நல்லா ஊறி இருக்கும். தயிரில் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.